இந்த பூலகத்தில் எத்தனையோ சிரிப்பு நானும் பார்த்திருக்கேன். நீங்க வேற மாதிரி தெரியுங்க. எப்படி எப்படிங்க இந்த உலகத்துல ஒரு உடம்புக்குள்ள இத்தனை சத்தம் இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வருது. நல்ல பெருமையா இருக்கு. ஏன்னா இன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் ஞானி, கண்டவுடன் சிரிக்கக்கூடியவன் காரியவாதி, கற்பனைகள் சிரிப்பவன் கவிஞன், தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானமானவன், நிலை உணராமல் சிரிப்பவன் நிதானமற்றவன், ஓயாம சிரிக்கிறவன் பைத்தியக்காரன், ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் மட்டுமே மனிதன். அப்படி நீங்க உழைப்பில் சிரிக்கக்கூடிய பேசக்கூடிய பெருமையான நான் கேக்குறேங்க, எதுக்கு உங்களை பார்த்து அப்படி வாழ்த்துறேன்? இப்ப பல்லு நல்லா இருக்கு சிரிக்கிறீங்க, இந்த பல்லு இப்படியா இருக்குமா? கொஞ்சம் வயசானா கொஞ்சம் தளரும், கலரே லேசா தேய ஆரம்பிக்கும்ல. ஒரு 90 95 வயசு வரும்போது என்ன ஆகும்? சுத்தமாவே கலண்டுரும். ஆமாங்க, அதுக்காக நீங்க இந்த பிறப்பு மட்டும் இல்ல 90 95 வயசு வரைக்கும் பல்லெல்லாம் கலண்டு கீழே விழுகிற வரைக்கும் நீங்க வாழணும்ன்றக்காக பல்லாண்டு பல்லாண்டு பல்லெல்லாம் கலண்டு. அப்படி சொன்னீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை தப்பா பேசுவாங்க போட்டோம். வந்தார வரவேற்பது ஒரு வீட்டுக்கு முன்ன பின்ன தெரியாத ஆள் வந்தா கூட என்ன கேட்கணும்? வாங்க உட்காருங்க, பாலை சாப்பிடுங்க, என் பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு வரவேற்பு கொடுக்கணும். கேட்கணும்ல? அட இருக்கோ இல்லையா? ஆமாங்க, தமிழ்நாட்டின் மரபே அதுதானே. இந்த பூமியில எப்படிப்பட்ட ஆள் வந்தாலும் சரி, அட விரோதி போல வீட்டுக்கு வந்தா கூட போனா சொல்ல முடியும். அட வராதவன் வந்துட்டு அவனே சூடு சொல்ற விட்டு வந்துட்டான போது அவனையே நம்ம புறக்கணிக்கணும். போடா போய் தொலை அப்படி மன்னிக்கிற கூட தானே கதையை தானே சொல்றியா? ஆமாங்க, நீங்க போடா போய் தொலை என்ன சொல்ற மாதிரி உங்களை சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடியுமாங்க? ஒரு கேவலத்தை இனிமே எவனாவது கேவலப்படுத்த முடியுமா? நான் கேக்குறேன். கேவலமா இல்ல அப்புறம் கேவலமானுங்கிறேன். இப்படி பேசுறதா பாரு ஏர்ச்ச மாதிரி வருது. என்ன அப்படிப்பட்ட ஆளு கிடையாதுங்க. நீங்க என்ன எப்ப பார்த்தா குற்ற பார்வையில பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நல்ல பார்வையில பாருங்க. ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அப்படி சொல்லாதீங்க. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு வந்து அங்க போய் குத்துது. தவறான செய்ய. வந்தது யாரு? வந்தது நீங்க. என்ன கேட்டிய? வாங்கன்னு கேட்டிருக்கீங்க. யார கேட்டிய? கானகத்தில் பாட்டு பாடு சாமியார் அப்படின்னு உங்களை பார்த்து நான் கேட்டிருக்கேன். கேட்டியல்ல? கேட்டேன். ஐயா வந்தது நான் தான். நீங்க என்ன கேட்டிருக்கீங்க? வாங்கன்னு கேட்டிருக்கீங்க. வாங்கன்னா என்ன அர்த்தம்? வாங்கன்னா வாங்கதே. வேற இதுல என்ன அர்த்தம் போட்டுக்கிட்டு செய்யுது? வாங்கன வாங்கதா? வாங்கன வாங்கதே. வந்தது யாருங்க? வந்தது நீங்க. என்ன கேட்டிருக்கீங்க? வாங்கன்னு கேட்டீங்க. வாங்கன்னு கேட்டீங்க. வாங்கன்னு கேட்டீங்க. அப்ப வாங்கிருவீங்களா? யார? பத்த வாங்கனீங்க? வாங்கனதே கேட்டேன். பத வாங்கிருவான்னு கேட்டேன். வாங்கிருவீங்களா கேக்குறியா? வந்தது யாரு? வந்தது நீங்க. என்ன கேட்ட? வாங்கன்னு கேட்டேன். என்ன எதன கேட்ட? உங்களை தான். என்னைய பார்த்து வாங்கனீங்க வாங்கிருவான்னு கேட்டேன். சோ யோ வாங்கன்னு சொல்றது வார்த்தை, வாங்குறேன்னு சொல்றது வார்த்தை. அதத்தான் நான் கேக்குறேன். தாங்களை பார்த்து ஆமா நான் வந்து வாங்குறேன்னு சொல்லல. அது தெரியுதுயா? வாங்கன்னு கேட்டா நீங்க ஆனியா? வாங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன். வாங்கன்னா ஒரே அர்த்தம் தான். வாங்கன்னா வாங்குதே எங்க இடத்துக்கு. வேற அர்த்தம் இல்லையா? ஐயா இது எங்களுடைய இடம். சரி உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்றேன். புரியுற மாதிரி சொல்லுங்க. இது எங்களுடைய இடம். ஆமா எங்க இடத்துக்கு நீங்க எங்கயோ இருந்து வந்திருக்கீங்க. சரி அப்படி வந்தவங்களை பார்த்து அறிமுகம் இல்லாதவங்க யார் வந்தாலும் உபசரிக்கிறது வரவேற்பது அப்படிப்பட்ட வழக்கம் இருக்கு. நீங்க ஆமா சரி நான் கேக்குறேனே. இப்படி உங்களை நான் பார்த்தது கிடையாது. எங்க இடத்துக்கு முதல்ல வந்திருக்கீங்க அப்படிங்கற பார்த்து உங்களை வாங்க அப்படின்னு வரவேற்பு கொடுத்தீங்க. வாங்க நீங்க கேட்டிருக்கீங்க. ஆமா ஐயா அந்த இடத்துல பார்த்து வாங்கன்னு கேட்டீங்க. சரி சரி கேட்டா நீங்க ஆனே இவ்வளவு பெரிய மனுஷன் தானே. ஏன்னா உலகத்துல வரவேற்புன்றது ரொம்ப முக்கியம். வரவேற்பு இல்லாம வாழ்க்கை வாழ முடியாது. கண்டிப்பா உண்மை உண்மை. அதன பெருமை. ஏன்னா அகத்தின் அழகு முகத்துல தெரியும். பச்சை வந்து எடுக்கணும். படி தெரிஞ்சவே எடுக்கணும். சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி. அப்படி பேசு. ஆமா பேசு. வெக்கங்கட்ட நாய் துப்பு கட்ட எருமை பேசக்கூடிய பக்கம் தெரியல. நீ எல்லாம் எதுக்குடா வர்ற? சும்மா செவனே நிக்க கூடாது. பேசக்கூடிய பேச்சுக்கு விளக்கம் கொடுத்து சரியா பேசணும்டா இழுச்சா போல அப்படின்னு பேச தெரியாம ஒருத்தர் ரெண்டு கிட்ட இருந்தா அவனை கேட்கலாம் முத்ராசு. ஆனா பேசக்கூடிய திறனறிந்து நல்லா பேசுறீங்க பாத்தீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்க. அப்ப நீங்க இப்ப என்னையே கேட்கலையோ? ஒன்னே கேட்க போறேன். பேசுறீல நல்லா தெளிவா குடுக்குறீல, விஷயத்தை மக்களுக்கு சொல்றீல, 4 விஷயமா இருந்தா நாகரிகமா சொல்றீல. உன் பேச்சாற்றல் இந்த உலகத்துல யாருக்கா வருமா? இந்த உலகத்துல புண்ணியம் பண்ணா கூட ஒன்ன மாதிரி புள்ள பறக்காதடா. அப்படிப்பட்ட ஆள்டா நீ. பேசுவீல சொல்லுவீல. நீ சொல்றா வப்போம் சும்மா கடந்த சங்கோதி கெடுத்தானா ஆண்டி. வெக்க இருந்தா நீ அப்படி பேசுவியா? இல்ல கேக்குறீ வெக்க இருந்தா பேசுவியா? நான் தான் சொல்றேனே அதுக்கு நம்ம சரிப்பட்டு வருவோமா? அவர் அப்படி சொல்றாப்பளையே அதுக்கு ஏத்தாலும் நம்மளால கொஞ்சம் கூட யோசனை பண்ண மாட்டியா? யோசனை இருக்காளையாடா? புத்தி இருக்காளையா? ஒன்னத்தானே கேக்குறீ புத்தி இருக்காளையாடா? அந்த கருவாயை இழுக்கிற என்ன ஒண்ணு புத்திய என்ன பேசு இப்ப பேசு பேசுறா அப்படின்னு பட்டும் படாம தொட்டும் தொடாம நேத்து வந்து காலன் ரோட்டு இன்னைக்கு வந்திருந்தவனா நான் கேட்பேன் முத்ராசு. ஆனா உங்களை போல 85 புராணத்தை படிச்சு விட்டு இவன்டா பேசணும்னு சிக்கக்கூடிய கோமாளி முன்னால நான் பேச முடியுமா? சாமி நீங்க என்ன சொல்ற மாதிரியே தெரியும். உங்களை சொல்ல முடியுமாங்க? உங்களை சொல்றதா இருந்தாலும் ஏன்டா முட்டாப்பட அப்படி நேரா கேட்க மாட்டேனா? அதுக்கு மறைச்சு போய் கேட்க போறேன். அதுதான் ஏன்டா முட்டாப்பட கையை நீட்டிட்டீல அப்புறம் என்ன மறைச்சு ஏன் கேட்கணும் கேட்கிறேன். நீங்க அறிவானாலியா? அறிவு களஞ்சியம்யா. இந்த உலகத்துல அறிவு களஞ்சியம்னு ஒரு பேர் இருந்தா
பக்கத்துல அறிவு களஞ்சியம் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு பக்கத்துல முத்துராசம் போட்டா சமமியா சமமியா அப்படிப்பட்ட பெருமை இந்த நாடக உலகத்துல இன்னும் மட்டும் இல்ல இந்த அதுக்கு சொல்லணுங்க நீங்க சொன்னீங்க எந்த ஒரு விஷயத்தை சொல்ல நன்கு நறுக்கு சுருக்குன்னு சொல்லணும் நறுக்கு நம்மள சொல்ல தெரியாது சரி சுருக்குனா சொல்ல வேண்டும் இப்ப நறுக்கு சுருக்குன்னு சொல்ல ரொம்ப சுருக்குன்னு சொல்லாதீங்க வலிச்சு தொலையுது சரி இருந்து போட்டோம் நீ சொல்லியா முத்துராசு சும்மா கிடந்த சோதி கெடுத்தானா ஆண்டி எத்தனை தடவையா ஒரு ஊர்ல ஒரு தடவை கேட்கலாம் 2 தடவை கேட்கலாம் 5000 தடவை கேட்டாலும் சொல்லுவேன் எத்தனை முறை கேட்டாலும் விடிய விடிய கேட்டாலும் சொல்லுவேன் பேசக்கூடிய பேச்சு கேட்டாலும் சொல்லுவேன் சலிக்காம சொல்றேன் காலையில வண்டியில போகும்போது கேட்டாலும் சொல்லுவேன் அந்த நுட்பம் உனக்கு தான் இருக்கு காலையில வீட்ல போய் நான் தூங்கும் பொழுது எழுப்பி கேட்டாலும் நான் பதில சொல்லுவேன் அப்படி சொல்லுங்க ஏன்னா பதிலே அதுதானே தூக்கத்துல கூட தொழில் ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரே கோமாளினா நீ ஒருத்தனாக தொழில் ஆர்வம் வேணும் ஆனா தொழிலுக்கு நீ எல்லாம் ஏன்டா வர்ற நீ எதுக்குடா வர்ற நான் கேட்கிற தொழில் ஆர்வம் கொஞ்சமாவது இருக்கா படுத்துக்கிறீல 10,000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கி வச்சில ஒரு அட்டையை மனப்பாடம் பண்ணிருப்பியா ஒரு பேசக்கூடிய விஷயத்தை கொஞ்சமாவது மனப்பாடம் பண்ணி பேசிருப்பியா நீ எதுக்குடா வர்ற நல்ல மனுஷன் நீ வர்றாமா நீ ஏன்டா வர்ற நீ ஏன் வர்ற எதுக்கு வர்ற அப்படின்னு மத்த பயிலா இருந்தா கழுத்தை நெரிச்சு சொல்லக்கூடிய அளவிற்கு கத்தி சொல்லியிருப்பேன் ஆனா உங்களை போல தனித்துவமான ஒரு கோமாடி இந்த யுகத்துல இனிமே பிறக்க போறது இல்ல பிறப்பது இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த 150 வயசுலயும் நாடக ஆடி கண்டுபிடிக்கிறீங்களே பெரிய விஷயம்யா பெரிய விஷயம் உன்னுடைய கலை சேவையை நான் பாராட்டுறேன் ஏங்க அப்படி நினைக்கிறீங்க ஆட்கொள்றது இதுதான் ஆட்கொள்றதா ஆமாங்க இது ஆட்கொள்றது இல்ல அப்புறம் என்ன இதுதான் குறவலைய நெரிச்சு ஆளை கொள்றது இது என்னையா அது பாரியா எவ்வளவு இருக்கு பாரியா உன் மேல உள்ள அம்சம் பெருமை பேசக்கூடிய சிறப்பு முத்துராசு இன்னும் 10 வருஷம் மட்டும் என் கூட பழக்க வச்சு பாரு உன்னை எங்க கொண்டு வர மட்டும் பாரு அதோட கொண்டு போய் மேல சேர்த்துருவீங்க கையை தூக்கிட்டீங்கல்ல கொண்டு போயிருவீங்க அப்படி நினைக்காதீங்க ஐயா நீங்க தவறா எடுத்துக்கிறீங்க எங்க ஐயா யாரு நீங்க நிறைகுலத்து ஐயா வாசலுக்கு நான் நிறைய வரேன் ஐயனார் வாசலுக்கு நிறைய வரேன் சத்தியம் யார் நீங்க யாருன்னு கேக்குறேன் நீ யாரியா முதல்ல நீங்க யாரு சொல்லுங்க நீங்க யாரு சொல்லுங்க எங்க இருந்து வரீங்க உங்களுடைய பெருமை என்ன பேசக்கூடிய சிறப்பு கேட்டிருக்கேன் சொல்லு உங்க பெருமையை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன் அத தான் கேக்குறேன் என்னுடைய விசாரணை என்ன தெரியுமா உங்களை முத பாத்திருக்கேன் சரி நீங்க யாரு இருக்கட்டும் எங்க இருந்து வர்றீங்க உங்க அப்பா யாரு உங்க அம்மா யாரு உங்க பாட்டை யாரு அப்ப என்னுடைய பெருமை என்ன பேசியாத போறீங்க உங்க பாட்டி யாரு அப்படின்னு உங்க குடும்பத்தை பத்தி உங்க அப்ப என்ன பத்தி ஆசைப்படுறேன் அப்ப என்ன பத்தி யாரும் உங்களுக்கு சொல்லல தெரியல தெரியாது இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்க என்னுடைய பெருமை என்ன நான் யார் என்ற வார்த்தை சொல்றேன் கேட்கிறீங்களா தன்னையை தாழ்ந்த பேரம்பரவையா உண்மையை விட்டெடுக்கும் மண்மறிவா என்னையும் எப்பொழுதும் நண்பனை நாடிடுவாய் இன்னும் நன்றில்லாது எவரும் எதிரவா என்று இறைவனுக்கு பெருமை சேர்த்தவன் பல நான் சொல்லி படித்த சுபார்ணனை அளவனது பொறுத்தான் அழகு நலங்கார மலை குளமலை கோலமலை குடும்பமலை குற்றமலை நிலமலை நின்றமலை எம்மர்வாசிக்கு திருவேங்கடமலை அப்படிப்பட்ட மலைகளுக்கு உண்டான பெருமையும் போற்றுதலையும் கொடுத்தவன் அது மட்டுமா அல்லல்வோம் பல்வடைவோம் அன்னை வெட்டுப்படுத்த தொல்லை போம் போகா திகரம் போம் நல்ல குடமதிக மாவரை குமரத்தில் வீட்டெடுக்கும் அந்த செல்வ கடமதியை கைதொழுத கால் என்று இறைவனுக்கு பெருமை சேர்த்து பதமாடக்கூடிய பொன்னாடு இடம் சீத கலப செந்தாமரை பூவும் பாத சிலம்பு படைசை பாட பொன்னடைகாடும் பூந்தடையும் மண்ணு மருங்கள் பரத கருப்ப பேடவேறும் பெருமாற கோடும் பேடமுகமும் பிடகு சதுரமும் 5 கரமும் அங்குச பாதமும் நெஞ்சில் குடிகொண்ட நீளமெடியும் 4 வாயும் 4 பையமும் 3 கண்ணும் 3 சுவடும் 2 சுவையும் இலகுபன் முடியும் திரண்ட 30 திகழ்வழி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமை ஞான அற்புதம் நின்ற கற்ப கடிதே முப்பட நுகரும் மூசிக வாகனா என்று இறைவனுக்கு பெருமை சேர்த்தவன் தன்னையே தாழ்ந்த பேரமுறையா உண்மையை வெற்றுட விட்டெடுக்கும் மண்பறிவார் என்னையும் எப்பொழுதும் நன்மையை நாடுவாய் இன்னும் நன்றில்லாது விரும்புவா என்று பெருமை சேர்த்தவன் ஓடி 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 உட்கடந்த சோதிகை நாடு நாட்கள் கடந்து போய் பாடி போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே என்ற கோடான கோடிக்கு பெருமை சேர்த்தா மட்டும் போதுமா வெங்காய சுக்காரா வெந்தயத்தால் ஆவதென இங்கார் சுமந்திருப்பார் இத்தரக்கை மங்காத சீரகத்தை தந்திரேல் பெருங்காய வேண்டாம் ஏரகத்து செட்டியாரை என்று இறைவனுடைய பெருமையை பொட்டாதொட்டு பாடக்கூடிய சிறப்பு இயல் இசை நாடகம் இயல்ந்தால் பேச்சு இசை கண்டால் பாட்டு நாடமன் நடிப்பு நாதம் ராகம் தாளம் அனைத்து கொண்டு வரக்கூடியவன் நாயகண்டா நாதம் ராகண்டா ராகம் தாயகண்டா தவம் இரண்டால் இசை அனைத்தையும் ஒன்று சத்து ஒரே பொருள்படக்கூடிய ஒரே ஆளு நாரதா என்று என்னை சொல்வார்கள் அட சண்டான பாவி அடே ஐயா எங்கடா போன ஐயா முத்து எங்கயா போன நான் ஏதாவது தப்பா எதுவும் கேட்டனா என்னங்க இன்ன வரைக்கும் நீங்க பேசக்கூடிய பத்தி தவறா சொன்னா தவறுன்னு சொல்ல ஏண்டா இந்த உலகத்துல யாருமே கேட்டு சொல்லாத முழு வசனத்தையும் எங்க அப்பா அம்மா பேர்ல இருந்து எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லி முடிச்சிருக்கேன் கேட்காம நீ எங்க போன ஓக இதுதான் உங்க ஊர்ல சுருக்கமா இதுதாங்க சுருக்கம்
இதுக்கு மேலமே சொல்ல முடியும்? நான் என்ன கேட்டேன்? பேரை கேட்ட, பெருமையை கேட்ட, குடும்ப வரலாறு கேட்ட. அப்புறம் என்ன கேட்டீங்க? சொல்றத அப்ப நான் சொன்ன சொல்லு உனக்கு புரியுதா புரியலையா? சொல்றத கேளியா இரியா. நீ தப்பு பண்ணிட்ட. நான் இப்படி தூரம் பேசுற பேச்ச பண்ண உனக்கு புரியலையா? நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளியா. என்னையா? நான் என்னையா கேட்டேன்? பேரை கேட்ட. பேரை கேட்டா பேரை என்னன்னு சொல்லணும். பத்த சொன்னனே தன்னகை தாரத பேரை இரியா. சொல்றதை கேளியா முதல்ல. நீ சொல்ல விட மாட்டே. சொன்னாலும் என்ன கேளுமையா. சொல்லியா? என் பேரை கேளுங்களே. உங்க பேர் என்ன? என் பேர் என்ன? உங்க பேர் என்ன? முகத்தை பார்த்து கேளுங்க. என்னங்க? என் பேர். உங்க பேர் என்னங்க? என் பேர் வீரத்தேவன். ஆகா, எப்படி ரொம்ப அற்புதமான ஒரு எப்படி பேர். நாகரிகமா? ஆமாங்க. எங்க ஐயா ஐயனார் வாசல்ல எவ்வளவு தெளிவா சொல்லி முடிச்சிருக்கீங்க. ஆமா. அதே மாதிரி உங்க பேரை கேட்டா உங்க பேரை மட்டும் தான் சொல்லணும். பேரை மட்டும் தான். நீலத்துல வசனத்தை பேசினா இந்த 10 பேர் எந்திரிச்சு இந்த சாமி சொன்னாரு அடே வீரத்தேவதை சொல்லுடான்னு சொன்னா நான் எப்படி சொல்றது? இப்படியா கோபப்படாதயா? சுருக்கணுமியா. எதுக்கு தப்படுறீங்க? சாப்பிட்டியலா சாமி அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்லணும்? இப்பதான் சாப்பிட்டி வீரத்தேவா அப்படின்னு சொல்லணும். அதத்தான் சொல்லணும். சாமி இப்பதான் வந்தியலா அப்படின்னா என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? இப்பதான் வந்தேன். அதத்தான் சொல்லணும். அடே இப்பதான்டா வந்து வீரத்தேவா அப்படின்னு சொல்லணும். அப்ப அத மட்டும் தான் சொல்லணும். போயிட்டு வரீங்களான்னு கேட்டா என்ன செய்யணும்? என்ன சொல்லணும்? போயிட்டு வரேன்டா வீரத்தேவா. ஓ சரிங்க சரிங்க. இப்படின்னு ஒரு வார்த்தைக்கு ஒரு கேக்குது அதுக்கு பதில் சொல்லணும். அப்படி சொல்லணும். அப்ப கேள்வின்னு ஒன்னு கேட்டா உங்களுடைய நேரத்துல பேசுற இந்த நாடகத்தை முடிக்க 5 நாள் ஆகும். அப்ப அப்படி கேட்டா இப்படி தான் சொல்லணுமா? இப்படி தான் சொல்லணும். சொல்லிடுவா. இப்ப சொல்லுங்க பேரை சொல்லுங்க பாப்போம். சாப்பிட்டீங்களா சாமி? இப்பதான் சாப்பிட்டேன். போனீங்களா சாமி? இப்பதான் போனேன். வந்தீங்களா சாமி? இப்பதான் வந்தேன். மஜத்தை புடுங்க வந்தா எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவீங்க அதையே போட்டு சொல்லி. ஏன் நீ தானே அப்படி சொல்ல சொன்ன? எடுத்துக்காட்டுக்கு இப்படி சொல்லி. அப்ப எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். போனீங்களா சாமி? போனேன். வந்தீங்களா சாமி? வந்தேன். சாப்பிட்டீங்களா சாமி? சாப்பிட்டேன். எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. என் பேர் நீ அதை சொல்லி. இப்ப சாப்பிட்டீங்களா சாமி? சாப்பிட்டேன்னு சொல்ல வேணாமா? வேணாம். இப்ப என்ன சொல்லணும்? ஒன்னும் சொல்ல வேணாம். பேர் எப்படி சொல்ல? பேரை மட்டும் சுருக்கி சொல்லியா? சுருக்கி சொல்லணுமா? சொல்லிடுறேன். சொல்லுங்க பாப்பா. சுருக்கி. வீட்டுல பேக்கு தூக்குன நேரம் சரியில்லை நினைக்கிறேன். யோ பேரை கேட்டா பேரை சொல்லியா? சுருக்கினா என் பேர் வச்சு அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சுருக்கி. உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும்ல சாமி. நல்லா இருப்பையா. உன் குஞ்சுக்கு 4 முட்டை போட கொடுக்குறையா கப்பு கப்புன்னு நல்லா பாட்டியா போத. அவருடைய பேர் என்ன கேட்ட? ஐயா என்னுடைய பெயர் நாரதா. நாரத மகரிஷி. நாரத மகரிஷி என்று அன்போடு என்னை சொன்னார்கள். நான் தாயா. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க கேட்ட மடச்சாம்பிராணி அப்படி கேட்டா? நாரதரா? நான் தாயா. நீங்களா? நான் மட்டுமே. என்ன சொன்னீங்க? நீங்க இது நானே தாயா. என் தெய்வமே. நல்லா இருக்கு நல்லா இருக்கியா? என் கடவுளே இருக்கட்டுமியா. என்ன சொன்னீங்க? நீங்க நானே தாயா. எங்க இருந்து வர்றீங்க? நம்ம ஊர் மேலூர் தான். கேள்விப்பட்டிருப்பீங்களே. மேலூர். மேலூர் தான். நம்ம மேலூர்ல இருந்து இங்க எங்க ஊருக்கு என்ன இதுக்கு வந்தீங்க? நீங்க என்ன இதுக்கு வந்தீங்களோ அந்த இதுக்கு மறந்துட்டு மத்ததுக்கு நான் வந்திருக்கேன். நீங்க நானே தாங்க. எங்க நான் பேசுறேன். சரி. ஏன் முத்துராஜ் கோபப்பட மாட்டீங்களே? எதை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் ஒரு நாரதர் பேசுறாருன்னு தெரிஞ்ச பின்னாடியே சும்மா பட்டு 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 பட்டுன்னு பேசுறீங்களே. ஆமா நீங்க சோத்துக்கு என்ன பண்றீங்க? சோத்துக்கு காஞ்சரம் கொடுத்தல நல்லா வந்துரு வாயில. ஜனவதத்திற்கு எங்க பாரியா. நீங்க தவறு வச்சிருக்கான். சோளம் போட்டிருக்கான். கம்பு போட்டிருக்கான். நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. பேசக்கூடிய பெருமை இருக்குல்ல. ஆமா. என்னென்ன போட்டிருக்கீங்க? தெனை சோளம் கம்பு. தெனை சோள கம்பளம் போட்டிருக்கீங்க. சாமி சோளம் கம்பு கேட்கிறேன். போடுறீங்கல்ல? போடுறான். தெனை போடுவீங்களா? தெனை போடுவான். கம்பு எப்படி போடுவீங்க? கம்பு சில நேரம் போடுவான். சில நேரம் இப்ப கம்பு போடுறது இல்ல. ஏன் அப்படி விட்டுட்டீங்க? 4 மாசம் சீசன் நேரம்ல. அப்படியா? அதனால விட்டுட்டீங்க. ஆமா. அப்ப மொத்தம் எத்தனை திணை இருக்கு? கருந்தினை செந்தினை. இருத்தனையா? இல்ல நான் இருத்தல சாமி. 4 மாசம் ஆயிடுச்சு இருத்தி. தெனை 2. அதை இருத்தனையான்னு கேட்டேன். இல்ல இருத்தல. ஏய் தெனையா? தூங்க கூட நேரம் இல்ல. எங்கிட்டு போய் இரு. திணைகள் மொத்தம் எத்தனை? 2. அத என்னென்ன திணை? கருந்தினை செந்தினை. அதை இருத்தனையான்னு கேட்டேன். இல்ல நான் இருத்தலைன்னுங்கறேன். நீங்க ரொம்ப தப்பா பேசிக்கிட்டீங்க. தவறுதலா பேசிருக்க. நீங்க இப்படி பேசுறீங்க. இல்ல பேசக்கூடிய பெருமை எல்லாம் இருக்கும்ல. நான் கேக்குறேன். நல்லா பேசுறீங்கல. நாரிமா சொல்றீங்கல. ஆலோலம் சோ அப்படின்னு ஒரு சத்தம் உள்ள இருந்து கேட்டுச்சு. ஆமா. ஏன்னா நான் சத்தம் கேட்டேன். சத்தம் கேட்டுச்சு. பெண்கள் சத்தம் காது கேட்டுச்சு. ஆனா உள்ள இருந்து ஓன் சத்தம் மட்டும் கேட்கறீங்க. அப்ப நீ சத்தம் போடாம இருந்தியா? இல்ல நான் சத்தம் கேட்டதே உன் காதுக்கு கேட்கலையா? என்ன சாமி லுச்சாத்தனமா பேசுறீங்க? நான் சத்தம் போட்டிருந்தாதே உங்களுக்கு பழுச்சுன்னு. இப்ப நான் போடி வரேன். ஆலலம் சா அப்படி நான் போட்டிருந்தா கேட்டிருக்கேன். அது எனக்கு தெரியுதுங்க. உங்களுக்கு ஏன் கேட்கலைனா? ஏன் சத்தம் கேட்கல? நான் போடல உங்களுக்கு கேட்கல. அப்ப தொழில்ல ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். தொழில் ஆர்வம் கெட்டு போச்சு. தொழில் ஆர்வம் நடக்கல. பேசா மாதிரி அங்க காவல் மீது ஆர்வம் இல்ல. காவல்ல கண்காணிப்பு இல்லைன்னு அர்த்தம். இப்படி பேசினா கொட்டைய கொத்தோட அத்து. அப்ப பேசுற பேச்சு தெரிஞ்சு நீ பேசிக்கிட்டு இருக்க. சொல்றதே கேளியா முதல்ல. ஏன் அப்படி பேசுற? ஏன் தொழில் ஆர்வம் எப்பவுமே சரியா இருக்கு. அப்ப தொழில் ஆர்வம் இருந்தா நான் சத்தம் கேட்காம சத்தம் போடுறேன். ஏன் சத்தம் போடணும்னு கேக்குறீங்க? ஏன் சத்தம் போட மாட்டேன்? சத்தம் போட முடியாது. போட மாட்டியா? போட முடியாது. போட மாட்டேன். காந்தரங்கள மேடையில நான் சொல்றேன். சரி. நீங்க கேட்டு சத்தம் போடணும்னு அவசியம் கிடையாது. நான் கேட்டு சோ போடுவியா மாட்டியா? முடியாது முடியாது முடியாது. இந்த மேடை அறிய இறுதி வாய்ப்பா தரேன். சத்தம் போடுவியா மாட்டியா? ஐயனார் வாசல்ல சொல்றேன். சத்தியமா சொல்றேன். சரி. நிறைவா சொல்றேன்.
போட முடியாது போட முடியாது போட முடியாது. இந்த ஊர்க்காரவங்க முன்ன வச்ச காலு முன்னதே, பின்ன வச்ச காலு பின்னதே. அவ்வளவுதானா? ஆமா. மாட்டுக்கறது இல்ல. இந்த ஊர்க்காரவங்க உன்னை என்ன வேலைக்கு இங்க கூட்டியாந்தாங்க? காவலுக்கு. காவல் தானே? ஆமா. ஐயா காவலுக்கு வந்திருக்கீங்க. சரி. காவ காக்குறீங்க. இதே ஊர்க்காரவங்க பார்த்து சரி. தம்பி இந்த மேடையில நீ என்ன பண்றது தெரியுமா? எங்க விருப்பத்துக்காக எங்க இஷ்டப்படி ஒரு நாய் வேஷம் போடுற முத்துராசனா நீங்க என்ன பண்ணுவீங்க? நாய் வேஷம் போட்டா நாய் வேஷம் போட்டு லவ் லவ்னு குலைச்சு காட்டணும். குலைச்சு காட்டு. ஆமா. இங்க குலைச்சு காட்டு. நாய் தோத்து போயிடும். சரி. ஆக பாருங்க நீங்க பேசக்கூடிய நாய் சரி சொல்லியா உன்னையோட நாடகத்துக்கு வந்து நீ என்ன பண்ண சொல்ல பாரியா? நீங்க குலைச்ச மாதிரி இப்படி ஒரு நாயா இருக்குன்னு ஆச்சரியப்படுறோம். சரி. பாத்தீங்களா? நாய் வேஷம் போட்டா நாய் வேஷம் போட்டா நாய் வேஷம் போட்டு குலைக்கணும். திடீர்னு ஒரு குரங்கு வேஷம் போடுங்க முத்துராசுன்ட்டாங்க. என்ன செய்வீங்க? குரங்கு வேஷம் போட்டா இந்த மரத்துல இந்த கட்டடத்துல இந்த மரம் மட்டும் இந்த போச்சு மரத்துல ஏறணும். அப்ப குட்டி கர்நாடு தான் அடிச்சு காட்டுவீங்க. ஆமா ஆமா. சரி ஊர்க்கார பாக்குறாங்க ஒரு சிங்க வேஷம் போடுங்க முத்துராசனா. கூண்டுக்குள்ள கடந்து உருமணும். ஒரு புலி வேஷம் போடுங்க முத்துராசனா. அதே மாதிரி தான் செய்யணும். இதெல்லாம் பண்ணுவீங்க. ஆமா. ஒட்டுமொத்த ஊர் ஒண்ணா கூடி முத்துராசு உங்க முக லட்சணத்துக்கு ஒரு பன்னி வேஷம் போடியான்றாங்க. என்ன பண்ணுவ? பன்னி வேஷம் போட சொன்னான்னா காஞ்சரங்குளத்துல நடக்கிற பிய பூரா திங்கணும். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. என்ன பண்ணுவேன்னு உனக்கு கேட்டேன். நான் தப்பு தவற கேட்டேனா? என்ன பண்ணுவீன்னு அதை செய்யுங்க. நீ தின்னா போட தேவையில்ல. அப்ப சரிங்க. சரிங்களா? அப்ப நான் சொன்னா போட முடியாது. போட மாட்டீங்க. உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அப்ப நான் கேட்டு நீங்க போட மாட்டீங்க. முடியாது முடியாது முடியாதியா. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? செம்ம 7வது தான் சாமி. போதும். ஒரு மனுஷன் எது வரைக்கும் படிச்சிருக்கான்ற முக்கியம் இல்ல. அதை எப்படி படிச்சிருக்கான் முக்கியம். சரி. படிச்சிருக்கீல்ல? படிச்சிருக்கேன். என்னென்ன படிச்சிருக்க? ஒரு தமிழ் பாடம்லாம் படிச்சிருக்கீங்களா? நிறைய படிச்சிருக்கேன். இப்ப மாணவர்கள் ஒவ்வொரு ஆளுக்கு பரீட்சை தேர்வு வைப்பாங்க. பள்ளிக்கூடங்கள்ல தேர்வு பரீட்சை வைக்கிற வழக்கம் தானே? ஆமா. தமிழ் பாடத்துல இருந்து என்னென்ன கேட்பாங்க? நிறைய வந்து இப்ப 1 மதிப்பெண்ணு 2 மதிப்பெண்ணு கோடிட்டு எடுத்து நிரப்புக சரியான விடையை தேர்ந்தெடுத்தது இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க. கேட்கறாங்கல்ல? ஆமா. இப்ப நான் கேட்கிறேன் கோடிட்டு எடுத்து நிரப்புன்னா என்னங்க அர்த்தம்? அதுக்கு விளக்கம் என்னன்னு தெரியாதா? தெரியுமா? தெரியல. கோடிட்டு எடுத்து நிரப்புக அப்படின்னா ஒரு கேள்வியை கேட்டு கோடு போட்டு கொடுப்பாங்க. அப்ப கேள்வியை கேட்டு கோடு போட்டு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அந்த பதில் என்னவோ அதை நிரப்பணும். தானே உண்மை? ஆமா. இப்ப நான் கேட்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டா. சரி. மதுரையில் இருக்கும் தெய்வத்தின் பேர் என்னன்னு கோடு போட்டு ஒரு பேச்சு கொடுக்கிறேன். என்ன எழுதுவீங்க? மீனாட்சி அம்மன் அப்படி நிரப்பணும். ரொம்ப சரியா தான் இருக்கு. சரி. குன்றக்குடியில் இருக்கும் தெய்வத்தின் பேரை கோடு போட்டு கொடுத்தா முருகப்பெருமான் அப்படி நிரப்பணும். எழுதுவீங்க. திருச்செந்தூரில் இருக்கும் அதுவும் முருகப்பெருமான் அப்படி நிரப்பு. பழனியில் இருக்கும் அதுவும் முருகப்பெருமான் நிரப்புவே. அப்ப கோடு போட்டு கொடுத்தா அதை சரியா எழுதுவீங்க. என்ன கேள்வி கேட்கறாங்களோ கோடு போட்டு கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன பதிலோ அதை நிரப்பணும். இப்பயும் கேட்கிறேன் நான் கேட்டு போடுவீங்களா மாட்டீங்களா? முடியாது முடியாது. இந்த மேடையில உனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறேன். நல்லா. சோம்பேறின்னு ஒரு வார்த்தை. சரி. என்ன வார்த்தை? சோம்பேறி. சோம்பேறினா யாரு? எதுல போய் முடிய போதோ தெரியல. என்னங்க சோம்பேறினா? சோம்பேறின்னு ஒரு வார்த்தை கொடுக்கிறேன். சரி. கொடுக்கறனா? இந்த சோம்பேறின்ற வார்த்தையில சரி முன்னால உள்ள சோவை எடுத்துவிட்டு இம்பேரி அப்படின்னு எழுதி கொடுத்து கோட்டை போட்டு கொடுத்துட்டேன். சரி. நீங்க படிச்சால் தானே? படிச்சால். சோவை நான் எடுத்துவிட்டேன். இப்ப சோம்பேறின்னு வரணும்னா நீங்க முன்னால என்ன ஓடுவீங்க? சோப் ஓடுவேன். என்ன ஓடுவீங்க? சோப் ஓடுவேன். என்ன ஓடுவீங்க? சோப்புடைய காது கேட்கலையோ கொஞ்சம் உங்களுடைய தகுதிக்கு நான் பேச முடியுமா? உங்களுடைய படிப்புக்கு நான் இட முடியுமா? உங்களை போல படிச்ச இளைஞர்கள் நாட்டுக்கு தேவை. நல்லா உயர்த்தறிய அப்புறம் கூட தேர இழுத்து தெருவில் விட்டுறியல. இப்ப பாருங்க சோம்பேறி வார்த்தை முடிஞ்சு போச்சு. சரி. சோழமலைன்னு ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? சோலைமலை. சோழமலைன்னு வார்த்தை கொடுக்குறேன். சரி. இந்த சோழமலைன்ற வார்த்தையில முன்னால உள்ள சோவை எடுத்துவிட்டு லைமலை அப்படின்னு கோடை போட்டு கொடுத்துடுறேன். இப்ப சோழமலைன்னு வரணும்னா முன்னால என்ன ஓடுவீங்க? சோப் ஓடணும். என்ன ஓடுவீங்க? சோப் ஓடணும். என்ன ஓடுவீங்க? சோப் ஓடுவீங்க. நீங்க ஏன் கோபப்படுறீங்க? நீங்க கோபப்படலாமா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மாட்டு. நீங்க கோபப்படலாமா? நீங்க கோபப்படக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சூடு சொரண வெக்கமான எல்லாருக்குமே இருக்கும். ஆனா நீங்க கோபப்படக்கூடாது. அப்ப நான் உதுத்தவனா இல்ல என்ன? நான் உதுத்தவனா என்ன? ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு பதிலுக்கு அப்படியே வாழைப்பழத்துல இது ஏத்துற மாதிரி ஏத்துறீல. நீங்க தவறா பேசுறீங்க. யாருடைய மனசு புண்படாம பேசக்கூடிய ஒரு ஆள் நான் மட்டும். ஆமா அப்பானாலா கேள்விப்பட்டேன். அப்படிதான் இருக்கும். இப்ப பாருங்க அடுத்த ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? சோம்புன்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டீங்க? சோம்பு. சோம்புனா இந்த தாளிக்கிற சாமியா? ஆமா நான் கொஞ்ச நேரத்துல தாளிக்கிறதே. யாரா? இல்ல கதையா சொல்றேன். அதானே. உங்களை சொல்ல முடியுமா? இப்ப சோம்புன்னு ஒரு வார்த்தை. சரி. இந்த சோம்புன்ற வார்த்தையில முன்னால உள்ள சோவை எடுத்துவிட்டு இம்பு அப்படின்னு கோட்டை போட்டு கொடுத்துட்டேன். சரி. நீங்க படிச்சாலாச்சுல. ஆமா. இப்ப முன்னால என்ன ஓடுவீங்க? சோப் ஓடுவேன். நான் ஓடுவேன். சோப் ஓடுவேன். இந்த எடுத்து வச்சு முடியாதுல. இந்த எடுத்து வச்சிருமாமா கேக்குறேன். அடுத்து ஒரு வார்த்தை. சரி. சோதனைன்னு ஒரு வார்த்தை. சோதனை. என்ன வார்த்தை? இன்னைக்கு காஞ்சரங்குளத்துல எனக்கு பெரிய சோதனையா. இந்த சோதனைன்ற வார்த்தையில சரி முன்னால உள்ள சோவை எடுத்துட்டு தனையினு கோடை போட்டு கொடுத்துட்டேன். சரி. இப்ப சோதனைன்னு வரணும்னா முன்னால என்ன ஓடுவீங்க? சோப் ஓடுவேன். முத போட்டது சோதாம் போட்டேன். ரெண்டாவது போட்டது சோதாம் போட்டேன். மூணாவது போட்டது சோதாம் போட்டேன். நாலாவது போட்டது சோதாயா போட்டேன். இந்த 4 சோவு நான் கேட்டு நீங்க போட்டிருக்கீங்களா இல்ல
இல்ல நீங்களா போட்டீங்களா? நீங்க கேட்டு தான் போட்டிருக்கீங்க. அப்ப நான் கேட்டதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சோப் போட்டிருக்கீங்க. என்ன பண்ணிருக்கீங்க? சோப் போட்டிருக்கீங்க. அப்புறம் என்ன கூந்தலுக்கு நீ சோப் போட மாட்டீ? எதுக்கு சொல்ற? ஏன் சொல்ற? இனிமே யாராவது கேட்டா சோப் போட மாட்டீ, நொட்ட மாட்டீ, இனிமே வாயை திறந்து பேசு. பாத்துக்க பத்திரமா. போட மாட்டாருல சோ. இனிமே எந்த சோவனி போடக்கூடாது. அந்த சோ வேற இந்த சோ வேற. எந்த சோவனி வாயை திறந்து இனிமே போடக்கூடாது. என்ன கேட்டேன்? நான் கேட்டு நீ சோ போடுவிய மட்டும் கேட்டேன். இப்ப நான் கேட்டேன் ஆளோல சோன்னு சொன்னதுக்கு அதான் கேக்குறேன். உன்னை நான் கேட்டது என்ன? சோ போடுவியா மாட்டியா? இனிமே இங்க சோ போடுறீங்க போடு. என்ன எல்லாம் தெரியுமா பேசுற? என்ன தெரியும் உனக்குலாம்? என்ன தெரியும் பேசுற? உங்களுக்கு என்ன தெரியும்? நான் இலக்கியம் பேசுவேன். நான் இலக்கியம் பேசுவேன். இதிகாசம் பேசுவேன். நாங்கள் இதிகாசம் பேசுவேன். புராணம் பேசுவேன். நாங்களும் புராணம் பேசுவேன். பண்பாடு பேசுவேன். நானும் பண்பாடு பேசுவேன். நாகரிகம் பேசுவேன். நான் ரொம்ப ரொம்ப நாகரிகமா பேசுவேன். சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சிவக சிந்தாமணி அத்தனைக்கு தொகுத்து பெருமையோட பேசுவேன். அத்தனை நாங்க போராட்டி எடுத்து நாங்க வந்திருக்கிறோம். எதிர்ப்பதம் பேசுவேன். நான் எதிர்ப்பதம் பேசுவேன். பேசுவேன் மட்டுமா பேச மாட்டேன். எதையுமே நீ பேச மாட்டே. நீங்க என்ன பேசினாலும் பேசுங்க. பேசுவியா? உங்களுக்கு ஈடு கொடுத்து நான் பேசலைனா ஒக்க மக்கா நீங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இந்த மேடையில காந்தூர்களை மேடையில நிக்க மாட்டேன். அப்ப இந்த மேடையில நான் பேசுறதுக்கு ஈடு கொடுத்து நீ பேசுவேன். பேசுவேன். மாட்டுக்கிறது இல்ல. என்ன பேசினாலும் பேசுவேன். எதிர்ப்பதம் பேசுவீங்க சொன்னீல. பேசுவேன். பேசுவியா? பேசுவேன். இப்ப நான் கேக்குறேன். மேடு மேடுனா பள்ளம். இரவுனா பகல். இன்பம்னா துன்பம். நடக்கும் நடக்காது. தெரியாது தெரியும். புரியாது புரியும். இருக்கு இல்ல நடக்காது நடக்கும். எனக்கு எதுவுமே நான் தெரியாதுன்ற எல்லாமே தெரியும்னு சொல்லுவேன். வாய் பதனமா பேசிக்க. நான் தெரியாது எப்படியா தெரியுண்டுவேன்? கொட்டி எனக்கு வெடுக்குன்னு அக்கலினா என் பேர் வீரத்தேவன். அப்படிங்களா? அப்ப நான் தெரியாதுன்னு தெரியுண்டுவேன். அதுதானே மாட்டுக்கிறது இல்ல. இல்ல. இப்ப மேடு பள்ளம் இரவு பகல் இன்பம் துன்பம் நடக்கும் நடக்காது தெரியாது தெரியும் புரியாது புரியும் இருக்காது இருக்கு இல்லைன்னு சொன்னா இப்படி சொல்லுவீங்க. இப்ப இந்த மேடையில நான் எதை கேட்டாலும் தொங்காதுன்றேன். எல்லாமே தொங்கும்னு சொல்லுவேன். பேசியா உனக்கு சும்மா கூட்டியாரல எங்களுக்கு கூட்டியாந்துருக்காங்க. நல்லபடியா பேசுனா நல்லபடியா பேசுவீங்க. பாருங்க நான் தொங்காதுன்னு முடிச்சு விட்டேன். உங்களை எப்படி கூட்டியாந்தவங்கள அட்வான்ஸ் விட்டு அதே மாதிரி என்னையும் அட்வான்ஸ் விட்டு கூட்டியாந்துருக்காங்க. இந்த கதையை தொங்காதுன்னு முடிச்சுட்டேன். நான் அந்த மேடையில தோத்தனா ஒக்க மக்க இந்த பகுதிக்கவே இல்லையா? அப்படிங்களா? பேசுமையா நீ என்ன கேட்டாலும் நான் தொங்காதுன்னு கேட்டாலும் எங்க ஐயனார் மேடையில என்ன கேட்டாலும் நான் தொங்கும்னு நிரூபிச்சுட்டு போயிருவேன். அப்ப நான் தொங்காதா தொங்க முடிவேன். ஆமா உத்ராசி ஒரு 10 மணில இருந்து ஆரம்பத்துல நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கேன். சரி அந்த நல்ல பேரை காப்பாத்திக்கிட்டு நாகரிகமா அத பத்தி நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? பேரை காத்துல பறக்க விட்டு வீணா போயிராத. மக்கள் காந்தரங்குள மக்கள் என்னுடைய மக்கள். நீங்க வருத்தப்படாதீங்க. இருக்கட்டுங்க. இப்போ நான் கேக்குறேன். உள்ளூர் ஆளு தப்பு பண்ணா விட்டுவாடா அதுக்காக? யாரு? உள்ளூர் ஆளு தப்பு பண்றாரியா? விட்டுவாடா? தப்பு பண்ணனா தானே. அத தான் கேக்குறேன். தப்பு பண்ணனா நீங்க எப்படி சொல்லுவீங்க? நான் தொங்காதுன்ற நீ எப்படி தொங்குடுவே? நீங்க தொங்காதுன்னு சொன்னா தொங்கு. ஐயா மேடுன்னு சொன்னா பள்ளம்னு சொல்லல. ஆமா பள்ளம்னு சொன்னா மேடுன்னு சொல்லல. இருக்குன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லல. நடக்கும்னா நடக்காதுன்னு சொல்லல. ஆமா அதே மாதிரி நீங்க எல்லாமே தொங்கும்னு சொன்னா தொங்காதுன்னு சொல்லுவேன். தொங்காதுன்னு சொன்னா தொங்கும்னு சொல்லுவேன். இப்ப தொங்காதுன்னா எதிர்பதா. அதான் உண்மை. இப்ப இந்த மேடையில நீ எதை கேட்டாலும் தொங்காது தொங்காது சொல்லி போடு. எதை கேட்டாலும் தொங்கு தொங்கு தொங்கும்னு நிரூபிச்சிட்டு போயிருவேன். இன்னும் ஒரு தடவை வாய்ப்பு தர மாத்திக்க. யாரு மாத்திக்கிறதுக்கு? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. அசர் ஆளை பாருங்க. அப்ப எதை கேட்டாலும் தொங்கும் சொல்லுவீங்க. ஆமா மாத்துக்கிறது இல்ல. இல்ல பேச்சு பேசுற. பேசுவேன். பாட்டு பாடுவியா? பாடுவேன். பாட்டு பாடுவியா? கலைவாணி கொடுத்த அந்த ஐயனார் கொடுத்த ஐயனார் கொடுத்த தொண்டை எனக்கு நல்லா இருக்கு. சரிங்க சரிங்க. அப்ப அந்த தொண்டைனால நீங்க பாடுவீங்க. ஆமா அப்ப பாட்ட பண்ண பாடுவீங்க. அதுவும் என் மாமே மைச்செட்டு போடுறாரு நல்லா நம்ம இருக்கு இந்த கருவாப்பைய. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? தொங்கும்னு பாடுவீங்களா? ஆமா ஆமா. இன்னைக்கு நீ பாட்ட பாடு. நீ எவ்வளவு பெரிய ஆளுக்கு நான் பாத்து போறேன். பாடுவேன். அப்ப தொங்கும்னு தான் சொல்லுவே. பாடுவேன். பாடுவோமா? பாடுவேன். பாடுறா நீ பாப்பா. தென்னை மரத்துல தேங்காய் தான் தொங்குதா. பாடுறா பாட்ட. சரியான பாட்டியா ஒக்க மக்க சரியான பாட்டியா. ஏய் பாட்ட பாடியா? பிச்சுட்ட சாமி. எங்கயா எந்த ஊரியா நீங்க? பாட்ட பாடுன்னு என்ன அப்ப ஒத்த வரி பாடும்போது அடுத்த வரி சொல்ல துப்பு இல்லையில எசக்கு இல்லையில பேசுற திராணி கெட்டு போச்சுல. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? பேச தெரியல சாமி வந்த வேலை இதுதான் அடுத்த ஆளை கூப்பிடுன்னு சொல்லி போயிருக்கணுமா இல்லையா? அப்ப நீ எல்லாம் எதுக்கு போட்டிக்கு வர? வெக்கம் இல்லாம ஒன்னை கூட்டி அந்த உருப்படியா நீ போ படிச்சா என்ன என்ன அப்ப நாங்க பாட்டு பாடி நீ படிக்க குத்துறா நிப்பியோடா போலாம் அப்படி போயிடக்கூடாது. தென்னை மரத்துல மட்டுமே பாடுறோம் நிப்பா. தென்னை மரத்துல தேங்காய் பாடலடா. பாட்டு பாட மறுத்து பாடணும் துப்பு இருக்கா? கேட்டா பாடு இல்ல பாட தெரியல சொல்லு. தென்னை மரத்துல தேங்காய் தாங்க உங்க நடு வீட்டுல மாங்காய் தொங்கு. தென்னை மரத்துல தேங்காய் தொங்குதா மாங்காய் தொங்குன்னு எனக்கு தெரியும். தொங்குதான்னு கேட்டா நீ தொங்குன்னு சொன்னீங்க. தொங்குன்னு பாடு. பாட தெரியாதாலும் எதுக்கு நீ போட்டிக்கு வர்ற? இதுக்கு பேரு
இதுக்கு பேரு பாட்டு. பாட்டியா அடுத்தால யார் யாருக்கு வர சொல்லியா ஏன் பேசுற வச்சு வைக்கம்லாம். அரே அப்ப இங்க வாயா, இங்க வாயா, இங்க வாங்க. பாடத்தை புடாம நிக்கிறேன் அப்புறம் உன்கிட்ட பேசி என்ன பண்றது? பாட்டு பாடுற முகரை மூஞ்சிகளை ஏன் கேவலமா இருக்கோ? அது கூட நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி உள்ள பார்த்தா இல்லையே. எங்க மறுபடி பாடியா பாப்பா? தானா பாடுவியா? பாடியா. இப்ப மட்டும் நான் ரெண்டா பாட போறேன். போயா முத பாடுற பாட்டு பாடணுமா? பாடுங்க. தென்னை மரத்துல தேங்காய் தான் தொங்குதா, தொங்குது 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 தொங்குது. ஓ இத அக்காம விட மாட்டேன் இன்னைக்கு. எல்லாரும் நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு தடவை பாடினா நீ ஒரு தடவை பாடு. அப்படின்னா 2 தடவை நீ பாடுற. எனக்கு என்ன சட்டம் இதுல ஓடுறிய? ஒரு தடவை பண்ணா 2 தடவை பாடுவே, 2 தடவை பண்ணா 5 தடவை பாடுவே. அது ஏன் தவறியா? எங்க ஐயனார் வாசல்ல நான் எப்படி வேணாலும் பாடுவேன். 5 தடவை பண்ணா 10 தடவை பாடுவேன். 10 தடவை பண்ணா 100 தடவை பாடுவேன். அது நீங்க சொல்லாதீங்க. அந்த கருவாப்பைய மண்ண மைத்தட்டு போடுறாரு நான் பாடுறியா? அப்ப நீங்க பாடு அப்படிதான் பாடுவேன். அப்படிதான் பாடுவேன். சரி நீ பாடுடா. உன் பாட்டு எப்படி இருக்கு நீ பாத்து போடுற. பாடியா. தென்னை மரத்துல தேங்காய் தான் தொங்குதா, தொங்குது 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 தொங்குது. கொய்யா மரத்துல கொய்யாக்கா தொங்குதா, தொங்குது 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 தொங்குது. பனை மரத்துல பனங்காயும் தொங்குதா, தொங்குது 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 தொங்குது. வேப்ப மரத்துல வேப்பங்கா தொங்குதா, தொங்குது 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 தொங்குது. புளிய மரத்துல புளியங்கா தொங்குதா, தொங்குது தொங்குது. உன் பொண்டாட்டிய நண்டு கடிக்க தொங்குது 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 தொங்குது. கத்தரிக்காய் செடியில கத்தரிக்காய் தொங்குதா, தொங்குது 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 தொங்குது. மிளகா செடியில மிளகாத தொங்குதா, தொங்குது தொங்குது. மூத்தரமும் வந்துருச்சியா? தொங்குது 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 தொங்குது. தக்காளி செடியில தக்காளி தொங்குதா, தொங்குது 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 தொங்குது. புடலங்கா செடியில புடலங்கா தொங்குதா, தொங்குது தொங்குது தொங்குது. விட்டு தொலையா? தொங்குது தொங்குது. பாகக்காய் கொடியில பாகக்காய் தொங்குதா, தொங்குது 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 தொங்குது. வெண்டைக்காய் கடியில வெண்டைக்காய் தொங்குதா, தொங்குது 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 தொங்குது. நடுவிட்டுலையா தொங்குது. இடிச்சா போய் பாடுற. என்னடா பாட்டு? என்னடா அது பாட்டு? நான் நாடக உலகத்துல வெண்டைக்காய் தொங்குது ஒரு பாட்டை பாரு. எப்படி அப்படிலாம் கேவலப்படா இந்த பாட்டை பாடுனது. ஒண்ணும் பண்ண முடியாது. தெரிஞ்சு வச்சுடா. வெண்டைக்காய் தொங்குது பாடுன பாத்தியா? நீ பெரிய தான்டா. இந்த நாடக உலகத்துல காஞ்சரகுளம் மேடையில அடுத்த வருஷம் எல்லா நடிகரையும் மாத்தி போட்டாலும் ஒன்னே யாருமே மாத்த மாட்டாங்க. வெண்டைக்காய் தொங்குன்னு பாடுனீல நல்லா பெருமையான ஆளுடா. சிறப்பான ஆளு. அப்படிப்பட்ட ஆளு. நான் கேட்கிறேன், ஓ ஊர்ல மட்டும் அதிசயமா வெண்டைக்காய் தொங்குதாடா? கண்ணை மூடிக்கிட்டே பாடிட்ட. எப்படியா பிரச்சனை? எப்படியா நல்லா இருப்ப? எப்படியா எப்படியா என்னடியா? கிட்டத்தட்ட எத்தனையோ கோமாளிகளை பார்த்த இந்த மேடை வெண்டைக்காய் தொங்குதுன்னு பாடின உன்னை பார்த்து ஊரே சிரிச்சிருக்கு. ஆனா நீங்க கடைசியா சொன்ன பினிச்சிங்க நல்லா இருந்துச்சு சாமி. தொங்குது தொங்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கே ரொம்ப பிடிச்சு போத்தியா. நாடக உலகத்துல சத்தியம் பண்ணி சொல்றேன், வெண்டைக்காய் தொங்குதுன்னு ஒரு பாட்டை பாடி அதுக்கும் சிரிக்க வச்சு கைத்தட்டு வாங்குறியே நீ கையாத. ஆனா நல்லா போலுமாப்பா. இப்படி ஒரு பாட்டை பாடினதுக்கு வெண்டைக்காய் தொங்கல. இந்த மாதிரி பாட்டை பாடினதுக்கு நீ ஒருத்தன் மட்டும்தான் தனியா தொங்கணும். காஞ்சனகுள மேடை இல்ல. பத்திரமா இருந்துக்க. நல்லபடியா பேசிட்டேன். சரி. இனிமே உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. உன் பேர் என்ன? என் பேரு வீரத்தவே. எங்க அப்பா நம்பி நங்கை மோகினி. உள்ள இருக்கிறது யாரு? 2 பெண்கள். என்னோட பேரு? ஒன்னு என் தங்கச்சி வள்ளி. இன்னொரு புள்ள. இன்னொன்னு என் ஆளு சப்பட்டை. உங்க ஆளு சப்பட்டைன்னா ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு? நல்ல ஒரு காலத்துல உருண்டியா இருந்துச்சு. நீங்க என்ன பண்ணுனீங்க? ஊரா அடிச்சு சப்பட்டி ஆக்கிட்டாங்க. அது வேறயா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க மறுபடி வர சொல்லுங்க. நான் உருட்டி விட்டு போறேன். கூப்பிடுங்க. வாமா செல்லம். தொங்குது தொங்குது. வாடா.